Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 7 integrals exercise 7.2 la question number 16 வந்து பார்க்குறோம். So question number 16 e to the power 2x plus 3 into dx. So நம்ம இங்கே substitution யூஸ் பண்ணி நம்ம sum solve பண்ணிட்டு இருக்கோம். So 16th sumல இங்கே வந்து எதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், நம்ம வந்து parameter t வந்து யூஸ் பண்ணுறோம். So 2x plus 3 வந்து நான் equal to t வந்து எடுத்துக்கிறேன். So put 2x plus 3 equal to t. So இப்போ next differentiate with respect to x. So அப்போ 2 into 1 plus 0 equal to dt by dx. இப்போ இங்கே e power 2x plus 3 இருக்குது, அதுக்கு பதிலாக நான் t போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் dx வந்து இருக்குது. இங்கே dx அப்படின்றது வந்து நம்ம தனியாக நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ அப்போ dx ஈக்குவல் டு அப்படின்றத வந்து நான் கொண்டாடணும். ஸோ 2 into dx ஈக்குவல் டு dt அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். அண்ட் ஆனால் இங்கே அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பார்க்கும் போது 2 into dx அப்படின்னு வந்து எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து என்ன எழுதலாம், ஸோ dx ஈக்குவல் டு dt by 2 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அப்படியே இன்டெக்ரல் e பவர் t எழுதிக்கலாம். dxக்கு பதிலாக dt by 2. இந்த 2 இங்கே இந்த வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 1 by 2 இன்டெக்ரல் e பவர் t into dt. ஸோ இந்த 1 by 2 அப்படியே வந்துடும். e பவர் t இன்டெக்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு e பவர் t வரும் ப்ளஸ் c. ஸோ டீயோட பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2x plus 3. So 1 by 2 into e power 2x plus 3 plus c. So இதான் வந்து final answer for the 16th question. இப்போ next வந்து நம்ம 17th question வந்து பார்க்கலாம். இப்போ next question வந்து பார்க்கலாம். integral x by e power x square into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, put x square equal to t அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 2x ஈக்குவல் டு dt பை dx வந்து வரும். ஸோ இந்த dxஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா எக்ஸ் இருக்குது, dx இருக்குது. ஸோ இந்த 2 மட்டும் வந்து நம்மளுக்கு இங்கே இல்லை. ஸோ அப்போ அந்த 2வை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு dt பை 2. ஸோ நம்ம இப்போ அப்படியே இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், dt by 2 போடலாம் பை e பவர் t. ஸோ dt by e பவர் t அப்படி வந்து நம்ம எழுதலாம். அண்ட் இங்கே 1 by 2 இந்த இடத்துல வெளியில் வந்துடும். ஸோ விச் இஸ் 1 by 2 இன்டெக்ரல் e பவர் மைனஸ் t இன்ட்டு dt. ஸோ இன்டெக்ரேட் பண்ணுறோம். e பவர் x வந்து இன்டெக்ரேட் பண்ணும் போது e பவர் xே வந்துடும். இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போது 1 by 2 நம்மளுக்கு வந்து e பவர் மைனஸ் t மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் c. ஸோ 1 by 2 இன்ட்டு e பவர் மைனஸ் t, இங்கே மைனஸ் வந்துடும் ப்ளஸ் c. ஸோ மைனஸ் 1 by 2 into e பவர் மைனஸ் t plus c. டீயோட பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 1 by 2 into e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் மைனஸ் 1 by 2 e பவர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 17th question. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 18 வந்து பார்க்கலாம். ஸோ 18th question என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேட் e பவர் tan inverse of x by 1 plus x square into dx. ஸோ புட் tan inverse of x is equal to t. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா tan inverse of xஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 by 1 plus x square வரும். இங்கே வந்து dt by dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ dx by 1 plus x square equal to dt. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த பார்ட் அப்படியே வந்து நம்மளுக்கு இருக்குது. e part tan inverse of xக்கு பதிலாக e part tன்னு வந்து போடலாம். ஸோ இன்டகிரல் e part t by இதுக்கு பதிலாக வந்து நான் என்ன போடலாம், dt அப்படின்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் இன்ட்டு dt. ஸோ இங்கே இன்டகிரல் e part t இன்ட்டு dt. ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம், e part t ப்ளஸ் c வந்து வந்துடும். டீயோட பிளேஸில் e part tan inverse of x ப்ளஸ் c வந்து வரும். இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 18th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 19th கொஷின் வந்து பார்க்கலாம். 19th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டகிரல் e part 2x minus 1 by e part 2x plus 1 dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணோம், சப்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இதை வச்சு வந்து நம்ம ஃபர்தராக எதையுமே இப்போ டீயாக வந்து நான் எடுத்துக்கிறேன். e par 2x plus 1 வந்து நான் டீயாக எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இங்கே e par 2xஐ இங்கே 2xஐ மட்டும் நான் டீ எடுத்தாலும் எனக்கு சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிவைட் numerator and denominator by e par x வந்து நான் பண்ணுறேன். ஸோ அப்போ e par 2x by e power x minus 1 by e par x தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன், டிவைட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன இருக்குது, e par 2x by e par x plus 1 by e power x வந்து வரும் into dx. ஸோ இன்டகிரல் இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து e power 2x இருக்குது, இங்கே e power x இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு e power x வந்துடும். மைனஸ் இங்கே வந்து 1 by e power x எப்படி எழுதலாம், e power minus xன்னு வந்து நான் எழுதலாம். பை இங்கேயும் அதே தான், இந்த e power x இங்கே வந்து இது மேலே வந்துருச்சுன்னா பேஸ் சேமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், e power 2x இங்கே வந்து என்ன இருக்குது, e power x இருக்குது. அப்போ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ இது மேலே எடுத்துகிட்டு வரும்போது e power 2x minus xன்னு ஆகிடும். ஸோ e power x வந்துடும். அப்படி தான் வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ e power x ப்ளஸ் e power minus x வந்து நம்மளுக்கு வரும் இன்ட்டு dx. இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த டினாமினேட்டரில் இருக்குல்ல இதை வந்து நான் எடுத்து டீயாக வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ புட் e power x plus e power minus x equal to t. அண்ட் இப்போ இது t எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ e power x-ஐ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு e power x-ஏ வரும். இங்கே வந்து ப்ளஸ் e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power minus x minus 1 வந்து வரும் ஈக்குவல் டு dt by dx அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ e power x minus e power minus x into dx equal to dt அப்படின்னு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இப்போ நான் இங்கே e power x ப்ளஸ் e power minus xை தான் வந்து நான் டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் டீன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு கிடச்ச வேல்யூ வந்து இது எங்கே இருக்குது, இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், டிடின்னு வந்து நான் போடலாம். ஸோ அப்போது இது அப்படியே இதில் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது எனக்கு என்ன வரும், டிடி மேலே நியூமரேட்டரில் வந்துடும், டினாமினேட்டரில் வந்து எனக்கு டி வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாக் டி ப்ளஸ் சி வந்து எனக்கு வரும், விச் இஸ் லாக் e power x ப்ளஸ் e power minus x ப்ளஸ் சி. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 19th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 20ல் e power 2x minus e power minus 2x by e power 2x plus e power minus 2x into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, புட் e power 2x plus e power minus 2x ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு
எக்ஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இ பார் 2x எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2 வந்துடும். ப்ளஸ் இ பார் மைனஸ் 2x வந்துடும். இது மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2 வந்துடும். ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்து கிடைக்கும். இப்போ இங்கே 2 இன்ட்டு இ பார் 2x மைனஸ் 2 இன்ட்டு இ பார் மைனஸ் 2x வந்து வரும். ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடுறேன். அப்போது இ பார் 2x மைனஸ் இ பார் மைனஸ் 2x வந்து இருக்குது. ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறேன். இ பார் 2x மைனஸ் இ பார் மைனஸ் 2x இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிஎக்ஸை நான் இந்த பக்கம் மேலே கொண்டாந்துடலாம். ஆனால் இங்கே 2 மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 2 என்ன பண்ணணும், 2வை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இ பார் 2x மைனஸ் இ பார் மைனஸ் 2x the whole into dx equal to dt by 2. இப்போ வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் இப்போ இ பார் 2x மைனஸ் இ பார் மைனஸ் 2x வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம இங்கே என்ன எழுதலாம், இன்டூ டிஎக்ஸ் வந்து டிடி பை 2. ஸோ 1/2 வெளியில் வந்துடும், டிடி மேலே வந்துடும், பை இது இந்த டினாமினேட்டர் பார்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து டீன்னு வந்து போடலாம். ஸோ டிடி பை டி வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1/2 இன்ட்டு இன்டகிரேட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், லாக் ஆஃப் டி ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ 1/2 லாக் டீக்கு பதிலாக இ பார் 2x ப்ளஸ் இ பார் மைனஸ் 2x ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 21 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 21 இன்டெக்ரல் டான் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டான் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இங்கே டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து நம்ம 10th வந்து நம்ம படிச்சிருப்போம் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில். ஸோ அப்போ டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், சீக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ நான் இதை வந்து எப்படி எழுதலாம், இன்டகிரல் சீக் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக 2x மைனஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். இப்போது நான் இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து வேணும். ஸோ அப்போ புட் tan 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு டி. டீயாக வந்து நான் எதை எடுத்துக்கிறேன்னா tan 2x மைனஸ் 3 எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு இதில் இருக்கிற வேல்யூஸாக வந்தால் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ எம் டேக்கிங். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், டேனை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு சீக் ஸ்கொயர் வந்து வரும். சீக் ஸ்கொயர் டீட்டா tan டீட்டா வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா சீக் ஸ்கொயர் டீட்டா வந்து எனக்கு வரும். அப்போனா இங்கே tan 2x மைனஸ் 3 இருக்குது. அப்போ சீக் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 வரும். இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது, 2x மைனஸ் 3 இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x மைனஸ் 3. அப்போ திருப்பியும் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு 2 வரும். டிடி பை டிஎக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ சீக் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை 2 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த வேல்யூ அப்படியே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இன்டகிரல் சீக் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 டிஎக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிஎக்ஸ் வில் பி எக்ஸ், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 1/2 இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்போ 1/2 டிடி வந்துடும் மைனஸ் இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வரும் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி.
இங்கே எப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, ஃபார்முலாஸ் தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த டி இருக்கிற பிளேஸில் நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், tan 2x மைனஸ் 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது 1/2 tan 2x மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 21. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 22, sec square of 7 minus 4x into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், புட் tan 7 minus 4x is equal to tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா, நம்ம முன்னாடி சம்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி சம்மில் வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து tan ஸ்கொயர் வந்து இருந்துச்சு. அந்த tan ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி sec ஸ்கொயராக மாற்றணும். ஆனால் நம்ம டீக்கு வந்து எடுத்துக்கிறது வந்து நம்ம டேனாக தான் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இன்டெக்ரல்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அதே தான் வந்து நம்ம இங்கேயும் பண்ணுறோம். அங்கே வந்து tan ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, அதை சீக்காக மாற்றி அதுக்கப்புறமா வந்து நம்ம டீக்கு பேராமீட்டர் டீக்கு நம்ம இந்த எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டே sec ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது tan எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், sec ஸ்கொயர் எக்ஸ் வந்து வரும். ஸோ sec ஸ்கொயர் 7 மைனஸ் 4x வந்து வரும். அண்ட் இங்கே இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 7 மைனஸ் 4x வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், மைனஸ் 4 வந்து வரும் dt பை dx. ஸோ இந்த dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், மைனஸ் 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ sec ஸ்கொயர் 7 மைனஸ் 4x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு dt பை மைனஸ் 4 வந்து நம்மளுக்கு வரும். இப்போது இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்திருக்கும். ஸோ இன்டக்ரல் மைனஸ் 1/4 வெளியில் வந்துடும் dt. இது எதுக்கு பதிலாக போடுறோம், இங்கே இருக்கிற வேல்யூக்கு பதிலாக dt வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 1/4 t ப்ளஸ் c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் 1/4 டீக்கு பதிலாக என்ன போடணும், tan 7 மைனஸ் 4x ப்ளஸ் c வந்து வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 22. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.